அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 267. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சிவகாசி மெப்கோ பொறியியல் கல்லூரியினுடைய உயிரி மருத்துவ பொறியியல் துறை மாணவி செல்வி பிரியங்கா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். பிரியங்கா அவர்கள் பள்ளி காலங்களிலேயே பல மேடைகளில் பேசிய ஒரு நல்ல பேச்சாளர், பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கின்றார். கல்லூரி காலங்களிலும் தொடர்ச்சியாக நூலினை வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளம் மாணவி. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை மாணாக்கர் எல்லாம் அலைபேசியிலே ஆழ்ந்து கிடக்கின்ற பொழுது புத்தகத்தை நோக்கி திரும்பக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அந்த வகையிலே பிரியங்கா அவர்கள் புத்தகங்களை நோக்கி தன்னுடைய சிந்தனைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றார். மெப்கோ ஸ்லங் பொறியியல் கல்லூரி என்றாலே கட்டுப்பாடும் ஒழுக்கமும் நிறைந்தது. அவர்கள் நடத்தக்கூடிய அந்த லெகசி என்று சொல்லக்கூடிய கலை இலக்கிய போட்டிகளில் மாணவர்களை அழைத்து சென்ற அனுபவம் உண்டு. அப்பொழுதெல்லாம் மாணவர்கள் நேர்த்தியாக ஒரு போட்டியும் நடத்துவார்கள். அதற்கெல்லாம் இவரை போன்ற தமிழார்வம் மிகுந்த அந்த மாணவர்களினுடைய பின்புலம் இருப்பதாகவே நாங்கள் உணர்கின்றோம். பள்ளிக்காலங்களில் மட்டுமல்லாது தொடர்ச்சியாக அந்த தமிழ் பணியை முன்னெடுத்து வரக்கூடிய மாணவி பிரியங்கா அவர்களை இந்த அவையிலே பெரும் மகிழ்ச்சியோடு அறிமுகம் செய்கின்றோம். மாணவர்கள் எப்பொழுதுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கால இலக்கியங்களை வாசிப்பது என்பது இன்றைய தலைமுறையினுடைய ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறது என்று கூட வைத்துக் கொள்ளலாம். பிரியங்கா அவர்கள் கல்கியினுடைய பார்த்திபன் கனவை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. நான் அவர்களினுடைய ஆங்கிலத்துறை பேராசிரியர் ராதிகா அவர்கள் மூலமாக அவர்களை தொடர்பு கொண்டேன். நான் பார்த்திபன் கனவு பேசுகிறேன் என்று சொன்னவுடன் எனக்கு சிறு அதிர்ச்சி கூட. பரவாயில்லை, கல்கி காலமெல்லாம் நிலைத்து நிற்கின்றார், நிறைந்து நிற்கிறார், எல்லா தலைமுறைகளிடமும் வாழ்கிறார் என்பதற்கு பிரியங்கா போன்றவர்களே மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறார்கள். கல்கியினுடைய எழுத்து எப்பொழுதுமே அந்த வரலாறுகளுக்குள் நம்மை வாழ வைக்கும். எனவே நல்ல அந்த உயிர்ப்புடைய கல்கியினுடைய எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருக்கக்கூடிய பிரியங்கா அவர்களை இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். கல்கி அவர்களினுடைய பார்த்திபன் கனவு என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி மெப்கோ ஸ்லாங் பொறியியல் கல்லூரியின் 2ஆம் ஆண்டு உயிரி மருத்துவ பொறியியல் மாணவி செல்வி பிரியங்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலில் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் எனக்கு வாய்ப்பளித்த அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு முதலில் என் நன்றிகளையும், எனக்கு வாய்ப்பளித்த எனது மெப்கோ ஸ்லங் பொறியியல் கல்லூரிக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னிக்கவும். நான் நிறைய புத்தகங்கள் வாசித்துள்ளேன் என்பதனை சொல்ல என்னால் முடியாது. ஏனெனில் நான் தமிழ் புத்தகங்களை தேர்வெடுப்பதை விட ஆங்கில புத்தகங்கள் வாசித்ததே அதிகம். ஆனால் தமிழை வாசிக்க வேண்டும் என்பது என் மனதில் தோன்றியதால் நான் முதலில் எடுத்த புத்தகம் பொன்னியின் செல்வன். அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய பொன்னியின் செல்வன் புத்தகத்தை தான் நான் முதலில் வாசித்தேன். அப்பிறகு பொன்னியின் செல்வன் புத்தகத்திற்கு பிறகுதான் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் என்னிடம் பார்த்திபன் கனவு என்ற புத்தகத்தை வாசிக்கும்படி என்னிடம் கூறினார்கள். அவர்கள் கூறியபடியே நான் பார்த்திபன் கனவு என்ற புத்தகத்தை நான் எடுத்தேன். அப்புத்தகம் பொன்னியின் செல்வனை நான் வாசித்ததை விட பார்த்திபன் கனவின் புத்தகத்தை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாசித்தேன். ஏனெனில் அப்புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் அந்த கதைக்குள்ளே சென்றது போல நான் உணர்ந்தேன். நிச்சயமாக நான் பொன்னியின் செல்வன் புத்தகம் நன்றாக உள்ளதா அல்லது கல்கி அல்லது பார்த்திபன் கனவின் புத்தகங்கள் நன்றாக உள்ளதா என்று கேட்டால் நான் பார்த்திபன் கனவு புத்தகம் தான் சொல்வேன். ஏனென்றால் பொன்னியின் செல்வன் வாசித்ததை விட எனக்கு மிகவும் பிடித்தது இந்த பார்த்திபன் கனவுதான். சரி, நான் தாமதிக்காமல் கதையின் சுருக்கத்தினை நான் சிறிதாக ஒரு 5 நிமிடத்தில் சொல்ல விருப்பப்படுகிறேன். பார்த்திபன் என்ற மகாராஜா சோழ குலத்தை ஆண்டு கொண்டு வந்தார். அப்பொழுது சோழ நாடு வெறும் கப்பம் கட்டுவது மட்டும் செய்து கொண்டிருந்ததால் சோழ நாடு அவ்வாறு பெரிய நாடாக அக்காலத்தில் இல்லை. ஆகவே அப்பொழுது தனது நாட்டினை பாதுகாப்பதற்காக அவருக்கு
போர் போக வேண்டும் என்பதன் கட்டாயம் வந்தது ஒரு கட்டத்தில். ஆகவே அவர் தன்னுடைய கனவினை ஒரு சித்திரமாக ஒரு குகையில் வரைந்து வைத்திருந்தார். அதனை தன் மகனுக்கு தெரிவித்து அக்கதையை பற்றி அவன் மகனுக்கு சொல்லிவிட்டு பிறகு அவர் தன் போருக்கு சென்றார். தன்னுடைய கனவினை தன்னால் தான் காப்பாற்ற முடியவில்லை, தன்னுடைய மகனாவது காப்பாற்ற வேண்டும் என்பதனை கனவில் கொண்டு பார்த்திபன் கனவை தன்னோட சித்திரமாக அவர் பதித்து வைத்திருந்தார். அக்கதையினை தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய மகனுக்கும் கூறினார். பிறகு அவர் தன்னுடைய உயிரையும் விட்டார். பிறகு ரொம்ப இயல்பா பேசுங்கப்பா, ரொம்ப இதெல்லாம் வேணாம், எல்லாருமே இயல்பா பேசுங்க. நான் முதல்ல இந்த பார்த்திபன் கனவு என்ற புத்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பிச்ச போது இக்கதையில நான் ஒரு சின்ன சுருக்கமா அந்த கதையை நான் சொல்ல விருப்பப்படுறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் முதலில் இக்கதையில மன்னிக்கவும், பார்த்திபன் தன்னுடைய கனவை சித்திரமாக பதித்திருந்தார். அவர் அவரோட கனவு எல்லாத்தையுமே ஒரு பெரிய குகைக்குள்ள அவர் யாருக்குமே தெரியாம வரைந்து வச்சிருந்தாரு. அவரு போருக்கு போகணும் அப்படின்ற கட்டாயம் வரும்போது தன்னுடைய மகனான விக்ரமனை கூப்பிட்டு இக்கதையை இந்த மாதிரி எல்லாம் என்னோட சோழ ராஜ்யம் இருக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு, ஆனா என்னால இப்ப முடியல, அதனால நான் போன பிறகு அதாவது நீயாவது என்னுடைய கனவை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்தினால தான் உன்னை கூட்டி இந்த இடத்துல நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திபன் விக்ரமனுக்கு சொல்றாங்க. இதோட என்ன ஆகுதுன்னா இவர் பார்த்திபன் விக்ரமனுக்கு சொல்லிட்டு அடுத்த நாள் போருக்கு கிளம்புறாரு. அருள்மொழி தேவி கிட்டையும் விக்ரமன் கிட்டையும் சொல்லிட்டு அவர் போருக்கு போறாரு. போருக்கு போன பிறகு என்ன ஆகுதுன்னா அவருக்கு அவர் சொன்ன மாதிரியே அவர் அங்க இருந்து விட்டார். அப்பொழுது அங்கு சிவனடியார் ஒருவர் அவரிடம் பேசுகிறார். உன்னுடைய போர் நீ போர் புரியும் உன்னுடைய சேனாதிபதிகள் அனைவரும் நீயும் மிக அருமையாக போர் புரிந்தீர்கள் என்று இவர் நிறைய புகழ்ந்து பேசுறாங்க. புகழ்ந்து பேசுனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க புகழ்ந்து பேசினாலே இவர் எல்லாத்துக்கும் என்னோட ராஜ்யம் காப்பாற்றப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் கிட்ட கேக்குறாங்க. உடனே இவரும் ஆமா நான் உங்களுடைய ராஜ்யம் பாதுகாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இவர் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனைவர் கிட்ட கேக்குறாங்க. உடனே அவர் நான் நிச்சயமாக காட்ட வேண்டுமா என்று அவர் கேட்கிறார். உடனே நீங்கள் காட்டதான் வேண்டும் என்று அவர் கூறியவுடன் இவர் தன்னுடைய மாறுவேஷத்தை காட்டுகிறார். ஆனால் அவர் யார் என்று நம்மளுக்கு இப்பொழுது தெரியாது. பிறகு கதை முடியும் பொழுதுதான் இவர் யார் என்று நம்மளுக்கு தெரியும். பிறகு இத்துடன் கதை முடிக்கிறது. சாரி, மன்னிக்க வேண்டும். இத்துடன் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த அதுக்கப்புறம் ராஜா இந்த மாதிரி பார்த்திபன் அந்த சிவனடியார் கிட்ட என்ன கேக்குறாரு அப்படின்னா, நீங்க என்னுடைய மகனான விக்ரமனை நீங்க நல்லா பாத்துக்குவீங்களா, என்னோட மகனை நீங்க இந்த சோழ ராஜா அந்த ராஜ்யத்தை நல்லா பாத்துக்கிறதுக்கு என்னோட மகனை நீங்க நல்லா வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. உடனே இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அருள்மொழி தேவிய பாக்குறதுக்கு கோட்டைக்கு வராரு. அதே மாதிரி இவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய மகனை நான் வீரமா வளர்த்து தரேன், உன்னுடைய மகனை எனக்கு நீ கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. உடனே இவரும் சேர்ந்து இவர் விக்ரமனை ரொம்ப வீரமான மனிதனா மாத்துறாரு. இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா, இவர் பார்த்திபனுடைய தம்பியான பூபதி இருக்காரு. அவர் முன்னாடி இவர் பார்த்திபனை எதிர்த்தே நின்றுட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் விக்ரமனை பாதுகாப்பாகவும் வீரனாக வளர்ப்பதற்காகவும் நமது இந்த பூபதியும் சேர்ந்து நல்லவனாக மாறி விக்ரமனை வளர்ப்பதில் ஈடுபாடு கொண்டார். அடுத்ததாக இவர் வளர்த்ததற்கு பிறகு இவர் எவ்வாறு தன்னுடைய
அப்பாவின் கனவினை இவர் எவ்வாறு கொண்டு வந்து இந்த சோழ ராஜ்யத்தை எவ்வாறு அவர் பாதுகாத்தார் என்பதுதான் இக்கதை முழுவதும். இக்கதை நான் முழுமையாக நான் சொல்ல விருப்பப்படவில்லை. ஏனெனில் அக்கதையில் ஏன்னா இந்த கதையில வந்து இருக்கிற இந்த முழுசான இந்த கதையோட முழுமை மட்டும்தான் இந்த கதையோட முழு கதையை வாசிப்பதற்கு ஒரு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்குது. அதனால எல்லாருமே இந்த புக்கை வந்து வாசிக்காதவங்களா இருந்தாலும் இந்த புக்கை போய் வாசிக்கணும். இப்ப எனக்கு இந்த புத்தகத்துல என்ன பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும். நான் வந்து எனக்கு வந்து என்ன பிடிச்சதுன்னா, எனக்கு கல்கி வந்து அந்த புத்தகத்தை நான் வாசிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த கல்கி வந்து அவர் வந்து அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அந்த நபர் எப்படி இருப்பாரு அப்படின்றது வரைக்கும் அவர் அழகா எழுதியிருப்பாரு. இப்ப நான் வந்து முதல்ல வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து, முதல்ல வந்து அவர் அந்த கதையில காட்டியிருக்கும் நபர் வந்து பொன்னனும் வள்ளியும் தான் காமிச்சிருப்பாரு. அந்த கதையில வந்து அவர் பொன்னனை வந்து அவர் எப்படி இருப்பாரு அப்படின்றத அவர் அழகா வர்ணிச்சதுனால என்னால வந்து அவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு கற்பனை செய்ய முடிஞ்சது. அதே போல அந்த பொன்னனும் வள்ளியும் பேசிக்கொள்ளும் பொழுது அவள் எவ்வாறு அவள் தன்னுடைய பாவனை எவ்வாறு இருந்தது என்பதையும் அவள் கூறும் பொழுது அவர் வந்து அதை வந்து அழகா எழுதியிருப்பாரு. எனக்கு வந்து இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வந்து அழகா ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கற்பனை செய்யும் வழியில் அவர் வந்து அதை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு முக்கியமா சொல்லணும்னா, கல்கி வந்து அவர் வந்து அந்த கனவு உலகத்துக்குள்ளேயே அவர் கூட்டிட்டு போகிற மாதிரி தான் புத்தகங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு மிகவும் பிடிச்ச இடம் இந்த கதையில எது அப்படின்னா வந்து அந்த தன்னுடைய மகனான விக்ரமனை வந்துட்டு பார்த்திபன் வந்து அவரா வந்து வரைஞ்சு வச்சிருந்த அந்த சிறை அந்த ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு போய் அவர் சொன்ன அந்த விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இந்த கனவெல்லாம் வந்து நம்மளோட சோழ ராஜ்யத்துக்கு இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரி வந்து நான் நல்லா புகழ் பெற்று வாழணும், சிறப்பாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நான் வந்து நிறைய வந்து நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா அது எல்லாமே வந்துட்டு என்னால வெளியே வந்து சொல்ல முடியல. ஏன்னா இப்ப வந்து நான் சாதாரணமா கப்பம் மட்டும்தான் கட்டிட்டு இருக்கேன். இப்ப நான் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு சித்திரம் வரைகிற ஒரு திறமை இருக்குது அப்படின்னு நான் வெளியே சொன்னேன்னா என்னைய யாருமே வந்து என்னை புகழ்ந்து பேச மாட்டாங்க. அதே இது வந்து ஒரு ராஜா வந்து மிக பெருசா ஏதாவது வந்து மிகப்பெரிய ராஜாவாக நான் இருந்து நான் வந்து ஒரு சின்னதாக நான் வந்து ஒரு கலையை வச்சிருந்தா கூட அத வந்து மக்கள் புகழ்ந்துதான் பாடுவாங்க. இப்ப நான் இவ்வளவு அழகா சித்திரம் வரைஞ்சாலும் என்னால வந்துட்டு நான் வெளியில போய் நான் இவ்வளவு அழகா சித்திரம் வரைவேன் அப்படின்றத என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து சாதாரணமா கப்பம் மட்டும்தான் கட்டிட்டு இருக்கேன். என்னால வந்து சாதாரண கப்பு கட்டுற அரசர் வந்து இப்படி சித்திரம் வரைகிறாரு அப்படின்றதுனால வந்து யாரும் என்ன எடுத்துக்கொள்ள இவ்வளவு பெரிய பெயர்கள்லாம் கொடுத்து என்னைய வந்து புகழ மாட்டாங்க. என்னுடைய கலையானது என்னுடைய கலையானது மற்ற நபர்களால் புகழப்படவில்லை என்றாலும் பரவாயில்லை, என் மகனான நீ புகழ்ந்தால் எனக்கு போதும் என்று அவர் கூறுவார் அல்லவா. அதுவே எனக்கு மிகவும் பிடித்த காட்சியாக இக்கதையில் உள்ளது. கடைசியாக நான் ஒன்று கூற வேண்டும் என்றால், எனக்கு கதையில் மிகவும் பிடித்த நபர் யார் என்றால் நரசிம்மவர்மன் தான். ஏனெனில் நான் எதற்காக நரசிம்மவர்மன் பிடிக்கும் என்று கூறினேன் என்றால் இக்கதையை முழுவதும் நான் கூற வேண்டும். முதலில் நான் இக்கதையை படிக்கும் பொழுது நரசிம்மவர்மர் மற்றும் அவருடைய அப்பாவான மகேந்திரவர்மன் இது 2 பேரும் தான் முக்கியமான எதிராளிகள் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் இக்கதையை முழுமையாக வாசித்த பிறகுதான் எனக்கு உண்மையான ஒரு கதையே தெரிந்தது. ஆகவே இவ்வளவு நல்லது செய்யும் நரசிம்மவர்மன் அவருடைய அப்பா செய்யும் செயல்பாடுகள் அனைத்தையும் எவ்வாறு எடுத்துக்கொண்டார் என்பதை தான் என்னால் சிந்திக்க முடியவில்லை. சரி, இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். ஏதேனும் தவறு இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும். ஏனெனில் என்னுடைய முதல் பதிவு இது. ஆகவே எனக்கு எவ்வாறு கூற வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. சிறிதாக ஒரு பதட்டம் மட்டும் என்னிடம் இருந்துள்ளது. உங்களின் ஏதேனும் தவறாக கூறியிருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும். வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி. நன்றி.
இயல்பாக தான் படித்த அந்த நூலை மிக சிறந்த துணியோடு எடுத்துரைக்க பிரியங்கா அவர்கள் பெருமுயற்சியோடு அதை தொடங்கினார்கள். ஏன்னா பார்த்திப சோழனுடைய கனவை பேசுகின்ற புதினம் பார்த்திபன் கனவு. மிக அழகாக அந்த நாவலினுடைய மையமாக அந்த பெயரோடு தொடர்புடைய இடத்தையும் தொட்டு காட்டி பேசினார்கள். ஏன்னா தோற்றவர்களினுடைய கலை திறமைகளை உலகம் சரியாக எடை போடாது. எனவே மறைவாக அந்த ஓவியத்தை பார்த்திப சோழன் வைத்திருப்பார். ஏனென்றால் தோற்றதற்கு அப்புறம் இப்போ சும்மா இருக்கிறனால அவர் ஓவியம்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறார் என்று அதையும் குறையாக பேசுவார்கள் என்று பார்த்திப சோழன் பேசுவார். எனவே மிக அழகாக அந்த கதையை சொல்லி அந்த வரலாற்றினுடைய தொடர்பான செய்திகளை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். கல்கியினுடைய புதினங்கள் எப்பொழுதுமே சிறப்பாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று. பார்த்திபன் கனவு மிகச்சிறிய புதினமாக தொடங்கி அதனுடைய 2 மடங்கிலான ஒரு புதினமாக சிவகாமி சபதத்தை எழுதி அதனை விட கூடுதலான 4 மடங்காக பொன்னியின் செல்வன் கதையை கல்கி அவர்கள் எழுதியிருப்பார். எனவே நம்மை வரலாற்றுக்குள் அழைத்து செல்கின்ற ஒரு பெரிய பணியை கல்கி நாவல் வழியாக செய்திருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மிக அழகாக பேசிய பிரியங்கா அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கி சிறப்பிக்க மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பயணத்தில் இருந்ததால் முழுமையாக சரியாக என்னால் கேட்க முடியவில்லை. ஆனாலும் பார்த்திபன் கனவை நாம் விமர்சிப்பதை விட செல்வி பிரியங்கா அவர்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு பேசியிருக்கலாமோ. ஒரு சின்ன குழந்தை ஆர்வமா சொல்ற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லை. இன்னும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் அவர் முறையாக பயன்படுத்திக் கொள்வார் என்று நம்புகிறேன். உலகறிந்து இந்த நாவல் பார்த்திபன் கனவு கல்கிய அவர்களுடைய இந்த நாவலை எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய அந்த கடலில் அதை கடக்க இவர் பிரியங்கா அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர் மென்மேலும் தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு சிறப்பாக இதை விட இன்னும் சிறப்பாக செய்வார் என்று நம்புகிறேன். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க. கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 267. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்முடைய சிவகாசி மெப்போ ஷெல்லங் பொறியியல் கல்லூரியின் 2ஆம் ஆண்டு உயிரி மருத்துவ பொறியியல் துறையில் பயிலும் செல்வி பிரியங்கா அவர்கள் கல்கி எழுதிய பார்த்திபன் கனவு எனும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். தான் வாசித்த பொன்னியின் செல்வன் நாவல் குறித்த கருத்தினை எடுத்து கூறி உரையாற்றினார். பார்த்திபனின் சோழ ஆட்சி சூழலை எடுத்து கூறியமை, தன்னுடைய கனவை சித்திரமாக வரைந்து வைத்தல், விக்கிரம சோழனிடம் தன்னுடைய கனவினை எடுத்து கூறுதல், சிவனடியாரிடம் பார்த்திபன் முறையிடுதல், போரில் பார்த்திபன் இறந்து போதல், விக்கிரம சோழனை வளர்க்கும் பொறுப்பில் பூபதி ஈடுபடுதல், சோழ பேரரசின் முக்கிய அரசனாக விக்கிரம சோழன் மாறுதல், தன்னுடைய எழுத்துக்களின் வழி கதாபாத்திரங்களை தத்ரூபமாக கண்முன் காட்டும் வகையில் எழுதிய பாணி, கல்கியின் எழுத்தென்னும் கனவுலகில் பயணிக்கும் தன்மையில் கதை நகரும் போக்கு, என்னுடைய கலையை புகழவில்லை என்றாலும் மகனின் வீரத்தை புகழ வேண்டும் என்றமை, தனக்கு பிடித்த கதாபாத்திரமாக நரசிம்மவர்மனை எடுத்து கூறியமை, இவ்வாறாக இந்நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகளை பாங்குரை எடுத்து கூறி உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகசின், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு சவுந்தர பாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ராமசாமி, திரு ஆறுமுகசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும், ஒரு முறையேனும் படித்து பார் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல்வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.